never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி வோடஃபோன் ஐடியா லிமிடெட். இந்த கம்பெனி 1995 தான் ஃபோன் பண்ணாங்க. இதை யார் ஃபோன் பண்ணா? ஆதித்யா பிர்லா குரூப். இந்த குரூப்பும் கீழே தான் இந்த கம்பெனி இயங்கிட்டு வருது. 2007 அல்சன் ஏசர் இந்த கம்பெனி தான் ரீபிராண்ட் பண்ணி ஐடியாவாக மாற்றினாங்க. 2017 வோடஃபோன் ஐடியா மெர்ஜிங்கோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2018 தான் அந்த மெர்ஜிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2020 வந்து வோடஃபோன் ஐடியா விஐன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. 2020 பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஏஜிஆர் டியூ இருக்குன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. 2025 பார்க்கும்போது கவர்மெண்ட் இவங்க ஸ்டாக் வந்து 48% ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜிஆர் டியூ என்னன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துரும். அதோட கேஸ் வரைக்கும் ஏஜிஆர்ன்றது அட்ஜஸ்ட் கிராஸ் ரெவன்யூ. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 9450 கோடியா இருக்கிற மாதிரி டாட் சொல்லியிருந்தாங்க. பட் வோடஃபோன் ஐடியா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீ அண்ட் போஸ்ட் மெர்ஜர் இந்த இஷ்யூல வந்து சரியா கால்குலேஷன் பண்ணலன்ற மாதிரி இவங்க டேரக்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த இயரிங் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கும்போது அக்டோபர் 6 தான் அடுத்த இயரிங் வருது. பட் இவங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணணும். ஏன்னா இப்போ ரொம்ப அதிகப்படியான கடன் இருக்கு. மேலும் இவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் இவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் வேணும். பட் இந்த ஏஜிஆர் டியூ தொடர்ந்து இந்த பிரச்சனை கேஸ் போயிட்டு இருக்காங்க. இவங்க அதையும் பண்ண முடியல. இவங்க நெக்ஸ்ட் பிளான் வந்து 5G வந்து இந்தியா ஃபுல்லா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஒரு சில சிட்டில இன்னும் கொண்டு வராம இருக்காங்க. அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா இவங்க கண்டிப்பா அந்த ஃபண்ட் ரைசிங் தேவைப்படுது. இந்த கேஸ் கண்டிப்பா முடிஞ்சா மட்டும் தான் அடுத்த லெவலில் இவங்க கண்டிப்பா போவாங்க. இவங்களுடைய மொத்த டியூன்னு பார்க்கும்போது 83,400 கோடிக்கு மேல இருக்கு. இவங்க 2026 மார்ச்ல வந்து ஒரு 18,000 கோடிக்கு மேல இவங்க பே பண்ண நிலவரம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கேஸ் முடிஞ்சா மட்டும்தான் ஒரு ஃபண்ட் ரைசிங் வரும். அந்த ஃபண்ட் ரைசிங் வந்தா பெரிய லெவலில் இவங்க மாற்றம் வருமானு கிடையாது. பட் இந்த 20,000 கோடி ஃபண்ட் ரைசிங் வந்து இந்த மொத்த டியூல ஒரு 4ல் 1 பங்கு தான் இருக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கின்ற மாதிரி எல்லாம் நம்பப்படுது. நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இவங்களுடைய டோட்டல் மார்க்கெட் பார்க்கும்போது 86,000 கோடிக்கு மேலே இருக்கு. இவங்களோட ஸ்டாக் பே நிலையில் இருக்கு. இவங்க ஆர்ஓசியும் பார்க்கும்போது அது நெகட்டிவ்ல தான் இருக்கு. இவங்களோட கடன் பார்க்கும்போது 2,33,000 கோடிக்கு மேலே இருக்கு. உங்களோட இபிஎஸ் பார்க்கும்போது அதுவும் நெகட்டிவ் தான். ஓபிஎம் வந்து 42% மேலே இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்க்கும்போது நியரஸ்டா ஒரு 8 ரூபாய் ஆகிட்டு இருக்கு. உங்க புக் வேல்யூ பார்க்கும்போது அதுவும் நெகட்டிவ். ஃபுல் வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க லோகோவை கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க. தேங்க்யூ. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கு. எதுவுமே ஒரு பாசிட்டிவ்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு டேட்டாஸுமே கிடையாது. அடுத்து பேர் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த பிசினஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல வந்து மார்க்கெட் கேபிட்டலைஸ் டாப்ல இருக்குது. பாரதி ஏர்டெல், அடுத்து வோடஃபோன், அடுத்து பாரதி எக்ஸான், டாடா டெலிகம்யூனிகேஷன், டாடா டெலி, மகாராஷ்டிரா, எம்டிஎம்எல், ரிலையன்ஸ் கம்பெனி லாஸ்ட் 1 மந்த்தா பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் 4% கொடுத்துருக்காங்க. பட் பாரதி ஏர்டெல் நெகட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் 1 இயரா பார்க்கும்போது வோடஃபோன் 42% கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்க ஏர்டெல் வந்து அதோட பாதி 24% கொடுத்துருக்கு. வோடஃபோன் கம்பெனி பார்க்கும்போது ஷார்ட் டைம்ல சம்பவம் நடத்துற மிகப்பெரிய ஆளு. பட் லாங் டைம் வரும்போது பாய போட்டு படுத்துருவாங்க. அந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியில் வந்து பாசிட்டிவ்னு பார்க்கும்போது சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. பட் ஒன்னே ஒன்று என்ன இருக்குன்னா, அந்த ஏஜிஆர் கேசஸ் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதனுடைய தீர்ப்பு வரும் பட்சத்தில் அடுத்து